ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஜீவகாருண்யம். துணைத் தலைப்பு பொடி. சிலர் பொடி போடுகிறார்கள். அவர்கள் சிறிதும் சிந்தனை இல்லாமல்தான் பொடி உபயோகித்து வருகிறார்கள். அதாவது சுவாசம் செய்கிறதான மூக்கு துவாரம் வழி பொடியை மேலே இழுப்பதனால் அது தலையோட்டில் போய் தட்டி மிக கடினமான தலைவலி முதலான வாத பித்த நோய்கள் உண்டாகின்றன. வாதம் என்பது வாயு. அது மூக்கு வாசலின் அருகே இருக்கிறது. பொடியிட்டு அந்த வாசலை அடைக்கும்போது அங்குள்ள வாதம் நீராகி இரத்தத்தில் கலந்து நோயாக விளைகிறது. வாசல் அழுகி போகவும் செய்கிறது. அதாவது உயிர் வாயு வடிவமாகி எப்பொழுதும் கதாகதம் செய்து கொண்டிருக்கிற மூக்கு துவாரத்தில் பொடியிட்டு தடை உண்டாக்கி வாயு சரியான விதம் சஞ்சரிக்க முடியாமல் ஜலதோஷம் முதலான நோய்கள் உண்டாகி உடம்பை பழுப்பித்து துன்புறுத்தவும், பேசுவதற்கும் சுவாசம் விடுவதற்கும் கூட முடியாமல் மூக்கு அடைப்பட்டு வாய் வழியாக சுவாசம் விடவும், சப்தம் உற்பத்தியாகும் புருவ மையத்தின் கீழே வெளியே இருந்துள்ள மூக்கின் 2 துவாரங்களும் உள்ளில் அண்ணாக்கு வழியுள்ள 2 துவாரங்களும் கூடிச் சேருகின்ற குதம், அதாவது அதுதான் வாசல் என்னுமிடத்தில் கபத்தால் அடைப்பட்டு பேசுவதற்கும் முடியாமல் சுவாசம் அடைப்பட்டு முட்டி கஷ்டப்பட்டு செத்துப்போவதற்கும் காரணமாகிறது. இது சிறிதும் ஜீவஸ்நேகம் இல்லாமல் செய்வதாகும். ஆத்ம நமஸ்காரம்.